ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான கேரட் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு உளுந்து செவந்து வரணும். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினோன்னா ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நான் 1/4 கிலோ கேரட்டை மேலே தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக மெலிசாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுடலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது மூடி வச்சிடலாம். காய் நல்லா வெந்து வரணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி கேரட்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட துருவின தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.